விருத்தாச்சலம் அருகே கம்மாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்குட்பட்ட பழையப்பட்டினம் ஊராட்சியில் 50 லட்சம் மதிப்பிலான தரமற்ற முறையில் சாலை அமைப்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்து கம்மாபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்குட்பட்ட பழையப்பட்டினம் ஊராட்சியில் ஏரி மற்றும் குளம் அமையும் இடங்களில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. விவசாய நிலங்களுக்கு செல்வதற்காக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து சாலை அமைக்க 50 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது சாலை போடும் பணி நடைபெற்று வருகின்றது. சாலை போடும் இடத்தில் அரசு அதிகாரிகள் இல்லாததால் சாலை பணி தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பணியை பொறியாளர் சண்முகம், வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கர், ஊராட்சி மன்ற தலைவர் மும்தாஜ் பேகம் ஆகியோர் பணி நடைபெறும் இடத்தை பார்வையிடாததால் குளத்தின் அருகில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இந்த பணி நடைபெற்று வருவதாகவும், குளக்கரையின் தடுப்பு சுவரை வலுப்படுத்தாமல் அருகாமையில் சாலை அமைப்பதாகவும், சாலை போடுவதற்காக கொட்டப்பட்ட ஜல்லிகளை மாற்று இடத்திற்கு எடுத்து செல்வதாகவும், மேலும் பல குற்றச்சாட்டுடன் நடைபெறும் இச்சாலையில் விவசாயிகள் அந்த பகுதியில் மாட்டு வண்டி மற்றும் டிராக்டர் ஓட்டி செல்லும் போது விபத்துகள் நடக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வைக்கின்றனர். மேலும் இச்சாலையை சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் கண்டுகொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சாலை அமைக்கும் இடத்தில் எந்த ஒரு அதிகாரியும் இல்லாததால் தான் சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுடன் கூறியதை தொடர்ந்து மீண்டும் சாலையை ஆய்வு செய்து புதிய சாலையாக அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.